இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ள பாதிப்பை சரி செய்யும் பணியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்றுள்ள பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்கலாம். கேட்கலாம். பாரிவள்ளல், தற்போதைய நிலவரம். கடலூர் மாவட்டத்தின் பெஞ்சல் புயல் மற்றும் தென்மனை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர கிராமங்கள் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கடும் பாதிப்புக்குள்ளான. இதுல பாத்தீங்கன்னா தற்போதைய வெள்ள நீரானது படிப்படியாக வடிந்து இயல்பு நிலைக்கு பொதுமக்கள் திரும்பிட்டு இருக்காங்க. இந்நிலையில மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று அங்கு நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டார். அந்த வகையில் பாத்தீங்கன்னா அவர் கண்டக்காடு, அன்னவெள்ளி இந்த பகுதிகளுக்கெல்லாம், மேலஞ்சிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகள், கிராம பகுதிக்கெல்லாம் சென்று அந்த சாலைகள் சுத்தம் செய்யும் பணி, அது மட்டும் இல்லாம மின் கம்பங்களுக்கு கீழே விழுந்திருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அந்த மின் கம்பங்களை பல்வேறு மாவட்டத்திலிருந்து அந்த மின் கம்பங்களை சரி செய்வதற்கு மின் ஊழியர்களை வரவழைத்து அவர்கள் துரிதமாக செயல்பட்டு அந்த படிப்படியாக அந்த கிராம பகுதிகளுக்கு மின்சாரம் வருவதற்கு துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா கலைப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடி அவங்க அந்த மின்கம்பங்களை நடும் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம், அதாவது மாவட்ட ஆட்சியர் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த தூய்மைப்படுத்தும் பணி, இந்த மின்கம்பம் உள்ள பணி, சாலை போடும் பணி எல்லாம் நேரில் ஆய்வு செய்து துரிதமாக இந்த பகுதிகளுக்கெல்லாம் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஷியாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.